கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ஆம் வருடத்துல ஜனவரி மாதத்திற்கான ராசி பலன்களை நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துட்டு வரோம். அடுத்து பார்க்க போற ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு. அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மீன ராசி நேயர்களே, இந்த ஜனவரி மாதம் உங்களுடைய ராசி அதிபதியான குரு பார்த்தீங்கன்னா வக்ரமாயி 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதனால எண்ணிய காரியங்களை நிறைவேற்றுவதில் தடை தாமதங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அதே நேரம் உங்களுக்கும் இளைய சகோதரத்திற்கும் இடையான மனக்கசப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். தற்போது நீங்க ஏழரை சனியில பாத்தீங்கன்னா விரய சனியில இருக்கிறீங்க. அந்த விரய சனியில இருக்கிற சனியானவர் உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்கிறாரு. இதனால குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் அப்படிங்கிறது வந்து போகும். அதே நேரத்துல ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா கல்வியில சின்ன சின்ன தடைகள் அப்படிங்கிறது வந்து போகும். அதே நேரம் படிப்புல பாத்தீங்கன்னா மந்தமாவும் இருப்பாங்க. அதோட உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதி பாத்தீங்கன்னா வக்ரமாகி 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதனால குடும்பத்துல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன குழப்பங்கள் அப்படிங்கிறது இருந்து கொண்டேதான் இருக்கும். இந்த குடும்பத்தில் ஏற்படுகின்ற குழப்பத்தினால உங்களுக்கும் தந்தையாருக்கும் மன வருத்தங்கள் ஏற்படலாம். 3 மற்றும் 8ஆம் இடத்திற்குரிய அதிபதி ஆனவர் சுக்கிரன். அவர் சனியோட சேர்ந்து 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதனால வண்டி வாகனங்கள்ல செலவுகள் அப்படிங்கிறது வைக்கும். அதனால வெளியிடங்களுக்கு செல்லும் போது வண்டிகளை என்னன்னா செக் பண்ணிட்டு போறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா உங்களுக்கு வெளியிடங்கள்ல அவஸ்தைப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். மாதத்தினுடைய கடைசியில பாத்தீங்கன்னா செவ்வாய் வக்ரமாயி 4ஆம் இடத்துக்கு வர்றாரு. இதனால உங்களுடைய ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். தாயாரினுடைய உடல்நிலையிலும் கவனமா இருக்கணும். சொத்து ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா வில்லங்கங்களை சரிபார்த்து வாங்குவது நல்லது. இல்லை என்றால் மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால நண்பர்களுடனான கூட்டு தொழில ஈடுபடக்கூடாது. அதே நேரத்துல கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா அப்பப்ப சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது வந்து போகும். அதே நேரத்துல குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால அந்த சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது வந்த வேகத்துல நிவர்த்தியாகவும் செய்யும். சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டுல விழுவதுனால வேலை பார்க்கும் இடங்கள்ல பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த அனுகூலங்கள் அப்படிங்கிறது இருக்காது. அதனால வேலையில அட்ஜஸ்ட் பண்ணி வேலை பார்க்கறது தான் ரொம்ப நல்லது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் மற்றும் புதனின் சேர்க்கை மாதத்தினுடைய 5ஆம் தேதி ஏற்படுகிறது. அதோட உங்களுடைய ராசி அதிபதி பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதனால அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. டீச்சிங் மற்றும் ட்ரைனிங் கொடுக்குற மாதிரியான ஜாப்ல பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல ட்ரை பண்ணீங்கன்னா வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காதலிக்கிற மீனராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல குடும்பஸ்தான அதிபதி பாத்தீங்கன்னா வக்ரமாயி 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால தற்போது திருமணம் சம்பந்தமான எந்த விதமான பேச்சுக்கள் அப்படிங்கிறது பேசாம இருப்பது ரொம்ப நல்லது. அதே நேரம் அந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா 22ஆம் தேதி 4ஆம் இடத்துக்கு போறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கான சுமூக நிலை அப்படிங்கிறது உங்க இருவருக்கிடையே இருக்கும். மாதத்தினுடைய கடைசியில பாத்தீங்கன்னா குடும்பத்தோட வெளியிடங்கள் செல்வது தவிர்ப்பது நல்லது. ஏன்னா செவ்வாய் வக்ரமாயி 4ஆம் இடத்துல இருக்கிறார். அதே நேரம் இந்த வக்ரமான செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால பங்காளிகளுடனான பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதியான குரு பாத்தீங்கன்னா வக்ரமாயி 3ல இருக்கிறாரு. இதனால சொந்த தொழில் அப்படிங்கிறது இப்ப செய்யாம இருக்கிறது நல்லது. ஏன்னா நீங்க விரயச்சனியில வேற இருக்கீங்க. இந்த சொந்த தொழில்னால பாத்தீங்கன்னா உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. அதே நேரம் தீய நட்புகளுடைய சகவாசம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். 4 மற்றும் 7ஆம் இடத்து அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11வது இடமான லாபஸ்தானத்துல இருக்கிறாரு. இதனால மனைவி மற்றும் தாயாரின் மூலமாக வருமானங்கள் அப்படிங்கிறது வரும். அதே நேரத்தில் லாபஸ்தான அதிபதி 12ல இருக்கிறதுனால வந்த வேகத்துல அந்த பணம் கரையவும் செய்யும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.